நேற்று ஞாயிற்றுக்கிழமை ராயன் வந்து மிகப்பெரிய வசூலை வந்து வாரி குவிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயுமே மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் இந்த 10 நாளில் பெரிய நம்பரை, அதாவது தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே அதிக வசூல் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு ராயன் திரைப்படம். ஸோ எவ்வளோ ஒவ்வொரு ஸ்டேட்டில், தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன 6 தமிழ் திரைப்படங்கள், அதில் வந்து மழை பிடிக்காத மனிதன், போட்டு, அப்புறம் நண்பன் ஒருவன் வந்த பிறகு, இது இல்லாமல் வாஸ்கோ டகாமா, ஜமா, அப்புறம் பேச்சி அப்படின்னு 6 திரைப்படங்கள். இந்த 6 திரைப்படங்களில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை எந்த படம் வந்து ஓரளவுக்கு பெட்டராக வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டெட்பூல் அண்டு வால்வரைன் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஒரு மிகப்பெரிய வசூலை, உலகம் முழுக்க பெரிய வசூலை எடுத்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் தமிழ்நாட்டில் அந்த டாப் 5 வசூல் அதையும் பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. நம்மை எண்ணி அழுகிறேன், கரைகிறேன். ஆமாங்க, மதராசப்பட்டினம் தான். மதராசப்பட்டினமில் வந்து 6 உயிர் அப்படிங்கிற ஒரு பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏஎல் விஜய் அவர்களோட கெரியர்லேயே ஒரு முக்கியமான படம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல மேக்கிங் இந்த படம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வினோத் மதன், அப்புறம் பாலாஜி விக்கி, நபிகா ஃபிர்தௌஸ், டென்னிஸ், தினேஷ்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். என்னென்னா, இப்போ இன்னும் சில நாட்களில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் அந்தகன். அதாவது அந்தாதுன் படத்தோட ரீமேக் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்தாதுன் பெரிய ஹிட்டு. இப்படி ஒரு சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்னு நம்மளை எல்லாரையுமே வியக்க வச்ச அளவுக்கு ஒரு பெரிய ஹிட்டு. இப்போது அந்த படம் வந்து நம்ம எல்லோரும் பார்த்துருந்தாலுமே தமிழில் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதுமே ஒரு ப்ராமிசிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த படம் தான் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேனே, இது எதுக்கு மறுபடியும் வேறு ஒரு கேஸ்டிங்கில் நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் யாருக்காவது அப்படி தோணுதா? இல்லை இது தமிழ் நடிகர்கள் நடித்தா எப்படி இருக்கும், இதை பிரசாந்த் எப்படி நடிச்சிருப்பாரு, சிம்ரன் எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வழக்கமாக ஒரு ஹிந்தியில் இருக்கக்கூடிய படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இல்லை. ஏன்னா பேன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இல்லைனாலுமே ஓடிடியில் அந்த படம் தமிழில் வந்துடும். ஆனால் இப்போது அந்த ரொம்ப நாள் கழித்து ஒரு விஷயத்தை மறுபடியும் பண்ணுறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகும், ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வசூலுக்குள்ள போயிடலாம். டெட்பூல் அண்ட் வால்வரைன் இந்த படத்தோட டே 10 கலெக்ஷன் இந்தியாவில் மட்டுமே 12 கோடியே 58 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடிக்கு மேலே. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $175 மில்லியன். இது மட்டுமே 1460 கோடி கிட்ட வருது. அப்புறம் டோட்டலாக இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 137 கோடியே 16 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $824 மில்லியன். ஸோ 6900 கோடி கிட்ட இப்போவே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. எத்தனை நாளில்? 10 நாளில். ஸோ 1 பில்லியனை இந்த படமும் ரீச் பண்ணிடும். ஆனால் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசராக இருக்கக்கூடிய இன்சைடு 2 அது வந்து இப்போ வந்து 1.55, அதாவது 555 பில்லியனை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோ வசூல் பண்ணுமா இந்த படம் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் ஹிந்தியில் பேட் நியூஸ் அந்த படத்தோட டே 17 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 10 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 70 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 105 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஹிட்டுங்க இந்த படம். அப்புறம் உலாஜ் அப்படின்னு இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம், ஜான்வி கபூர் படம், டே 3 இந்தியாவில் வந்து 2 கோடியே 32 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 45 லட்சம். ஸோ இந்தியா முழுக்க 5 கோடியே 70 லட்சமும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஆரோன் மெயின் கஹான் தம்தா அப்படிங்கிற படம் இந்தியாவில் வந்து 3 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 55 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 7 கோடியே 92 லட்சம், வேர்ல்டு வைடு 9 கோடியே 27 லட்சம். இந்த 2 படங்களுமே பெரிய பட்ஜெட். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கோடி, இன்னொன்று 100 கோடி. ஸோ ஆனால் இதுவரையுமே 2 திரைப்படங்களும் 10 கோடி கூட இந்த வீக்கெண்டில், ஓப்பனிங் வீக்கெண்டில் வந்து கலெக்ட் பண்ணல. 2 படங்களுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய டிசாஸ்டராக தான் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கல்கி 2898 AD இந்த படத்தோட 39வது நாள் வசூல் இந்தியாவில் வந்து 1 கோடியே 95 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 67 லட்சம். ஸோ டோட்டலாக 769 கோடியே 81 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1041 கோடியே 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு.
அப்புறம் இந்த வாரம் வந்த தமிழ் திரைப்படங்கள், நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படிங்கிற படம் டே 3 12 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில், வேர்ல்டு வைடு 13 லட்சம். ஸோ டோட்டலாக 28 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 31 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஜமா அப்படிங்கிற படம் டே 3 வந்து 6 லட்சம். ஸோ நேற்று வந்து ஒரு பயங்கரமான பிக்கப் இருக்குது. அதாவது 2 லட்சம் 1.25 லட்சம் அப்படின்னு வசூல் பண்ணிகிட்டு இருந்த படம் 6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்க்ரீன்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஒரு 2-3 ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 9 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். பேச்சி அப்படிங்கிற ஒரு ஹாரர் திரைப்படம் 19 லட்சம் டே 3, வேர்ல்டு வைடு 22 லட்சம். ஸோ டோட்டலாக 41 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வாஸ்கோ ட காமா டே 3, ஸோ தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 12 லட்சமோ, வேர்ல்டு வைடு 15 லட்சமோ. போட்டு இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 45 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 2 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 15 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது ஓரளவுக்கு, அதாவது இதுவுமே மோசமான கலெக்ஷன் தான், ஆனால் மீதி எல்லாம் கம்பேர் பண்ணாமல் ஓரளவுக்கு ஓகே. அப்புறம் நேற்று வந்து மழை பிடிக்காத மனிதன் 4.5 கோடி பட்ஜெட் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக 6 கோடி. தமிழ்நாட்டில் இந்த படம் டே 3 58 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 46 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹிட்டு பிச்சைக்காரன் 2, கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே. அவருக்கு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு சுமாரான படமாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் இந்த நேரத்துக்கு ஒரு 4 கோடி 5 கோடியாவது வசூல் வந்திருக்கணும், வரல. ஸோ அது என்னமோ அந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது விஜய் ஆண்டனிக்கு இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிடுச்சு தொடர்ந்து வந்த படங்கள். அப்புறம் இந்த 6 திரைப்படங்களில் நீங்கள் எந்த படத்தை பார்த்துட்டீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சில பேர் பேச்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஜமா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு சில கிரிஞ்சு சீன்ஸ் இருந்தாலுமே போட் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கடுத்து தான் ராயன் திரைப்படத்தோட 10வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 5 கோடியே 76 லட்சம், கர்நாடகாவில் 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 91 லட்சம், கேரளாவில் 26 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதாவது 10வது நாள் இந்த படம் வந்து டபுள் டிஜிட்டை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு, பெரிய விஷயம். அப்புறம் டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 60 கோடியே 33 லட்சம். இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த வருஷத்தோட ஹையஸ்ட்டில் டாப் 3ன்னு நினைக்கிறேன். கர்நாடகாவில் 9 கோடியே 29 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 15 லட்சம், கேரளாவில் 4 கோடியே 44 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 89 லட்சம், ஓவர்சீஸில் 35 கோடியே 58 லட்சம், வேர்ல்டு வைடு 124 கோடியே 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தனுஷ் அவர்களோட கெரியர்லேயே இப்போதைக்கு ராயன் தான் ஹையஸ்ட் கிராசர் ஃபிலிம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா தெலுங்கானா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸில், முக்கியமாக ஓவர்சீஸில் தனுஷோட ஒரு கெரியர்லேயே இது ஒரு பெரிய கலெக்ஷன். ஸோ தனுஷோட கெரியரில் ஒரு முக்கியமான திரைப்படமாக அவரோட 50வது திரைப்படம் அவரோட டைரக்ஷனில் வந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ அந்த நெகட்டிவ் ரிவ்யூ அதெல்லாம் தாண்டி மக்கள் இந்த படத்தை பெருசாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸில் தெரியுது. அதுக்கடுத்ததான் டாப் 5 தமிழ்நாடு. நேற்று பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் வசூல் பண்ண டாப் 5 திரைப்படங்கள், அதில் ராயன் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு, 5 கோடியே 76 லட்சம். டெட்பூல் அண்ட் வால்வரைன் இது வந்து 1 கோடியே 8 லட்சம், 2வது இடம். மழை பிடிக்காத மனிதன் 58 லட்சம், 3வது இடம். போட் வந்து 45 லட்சம், 4வது இடம். பேச்சி அப்படிங்கிற அந்த ஹாரர் ஃபிலிம் 19 லட்சம், 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் போட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.